இறுதி செய்தியாக கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து இந்த ரயில் விபத்து ஏற்படக்கூடியதற்கான அந்த சதி வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பத்திரிகைகளில் செய்தி பார்க்குறோம். மத்திய பிரதேசத்தில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து பெங்களூர் வரக்கூடிய ஒரு ட்ரெயின் மத்திய பிரதேசம் வழியாக வருகிறது. இப்போ மத்திய பிரதேசத்தை கடக்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், அதில் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. அந்த ட்ராக்ல ஒரு 10 டெட்டனேட்டர்ஸை கண்டெடுத்திருக்காங்க. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 5 கிலோ எம்டி சிலிண்டரை ரயில்வே ட்ராக்ல வச்சிருக்கிறது கான்பூர் அருகே உள்ள ரயில்வே நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சார், இந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இவையெல்லாம் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விழிப்புணர்வை, ஒரு பெரிய அவேக்கனிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திகள். ரொம்ப விழிப்போடு இருக்கணும். எந்த அளவுக்கு உள்நாட்டிலே ஸ்லீப்பர் செல்ஸ் மூலமாக நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுது. நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் ஓடுறோம், அதில் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர் ட்ரெயின் வரப்போகுது. அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வரக்கூடிய பெரிய பெரிய ரயில்வேல பெரிய சாதனை, அந்த ஈஃபில் டவரோட உயரமான 2 மங்கு 3 பங்கு உயரமான பிரிட்ஜை ஜீலம் ரிவர் குறுக்க கட்டி அதில் ரயிலில் விட்டாச்சு. ஆனால் இப்படிப்பட்ட ரயில்வே துறையில் பண்ணக்கூடிய சாதனைகளை விட மிக 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 முக்கியமானது இந்த ரயில்கள் மூலமாக நடக்கக்கூடிய சதி வேலைகள் நடைபெறாமல் காப்பது. அதை விட பல மடங்கு முக்கியமானது. ஏன்னா இதை பண்ணாட்டி அத்தனை பண்ணி பிரயோஜனமே இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மலைப்பாக இதெல்லாம் இந்த செய்திகள் இருக்கின்றது. இப்போ பாருங்க, நீங்க சொன்னீங்க செய்தி என்னன்னா, கான்பூர்ல செப்டம்பர் மாதம் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். செப்டம்பர் மாதம் 2024 எல்பிஜி சிலிண்டர் வச்சிருக்காங்க. அதே போல பெட்ரோல் பாட்டில் வச்சிருக்காங்க. நல்ல வேலையா அந்த டிரைவர் எந்த தப்பிச்சிட்டார், முன்னாடியே பிரேக்கை போட்டு நிறுத்தி காப்பாத்திட்டார். இதே போல ராஜஸ்தான்ல அஜ்மீர்ல இதே போல சிமெண்ட் பைப்பை குறுக்க வச்சுட்டாங்க. அது செப்டம்பர் 10, 2024 அதுவும் தவிர்க்கப்பட்டது, விபத்து நடக்கல. ஆனால் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் அதில் நடந்தது. அது போய் இதே போல ஏதோ வச்சு இடிச்சு டீரெயில் ஆகி எல்லா பெட்டியெல்லாம் கவுந்துருச்சு. ஆனால் உயிரிழப்பு ஏற்படலை, காயம் ஏற்பட்டது, உயிரிழப்பு ஏற்படலை. இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இதே போல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. 2023 கேரளாவில் இதே போல விபத்து ஏற்பட்டது. அப்புறம் 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் யார் அமைதி மார்க்கத்தில் உங்களுக்கு தெரியும். பெட்டிக்கு தீ வைக்கப்பட்டது கேரளாவில். அதை பற்றி நம்ம பேசணும். பெட்டிக்கு மிக மிக வேகமாக தீ பரவியதற்கு காரணம் பெட்ரோலோட ஒரு ஆடட் கெமிக்கல் சேர்த்திருக்கிற கேட்டலிஸ்டாக அது என்ன என்பதையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் டெரர் நெட்வொர்க் உடைய ஒரு அங்கம். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இதே போல வந்தே பாரத் ட்ரெயின் மீது கல்லெறிதல். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தே பாரத் ட்ரெயின் நமக்கு தெரிஞ்சதுன்னா மால்டா, வெஸ்ட் பெங்காலில். மால்டாவில் யார் இருப்பா உங்களுக்கு தெரியும். இதே போல் சத்தீஸ்கரில், செகந்தராபாத்தில், பீகாரில், வாரணாசியில் தொடர்ந்து பல இன்சிடென்ட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் ரயில்வே ட்ராக்கில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பெரிய சேதம் நடப்பதற்காக நடந்த குற்றங்கள், வந்தே பாரத் மீது கல்லெறிவதற்கான குற்றங்கள் மொத்தம் எத்தனை நடந்திருக்கு? ஒரு ஒரு உத்தேசமாக ஒரு என்ன சொல்லுங்கள். எஃப்ஐஆர் போடப்பட்டது நான் சொல்கிறேன். எவ்வளோ இருக்கலாம் சும்மா சொல்லுங்கள். ஒரு 10 குறைந்தபட்ச வழக்காவது எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். நான் பேப்பரில் வந்த ஆர்கனைசர் என்கின்ற வார இதழில் சென்ற வாரம் வந்திருந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டுடைய தொகுப்பு, அதை மட்டும் சொல்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் ரயில் பாதைகளின் குறுக்கே சில பொருட்களை வைத்து ரயிலை கவிழ்ப்பதற்காக நடந்த சதி, அதற்காக தொடுக்கப்பட்ட வழக்குகள் மட்டும் 334. அப்ப எந்த அளவுக்கு வீரியம் பாருங்க. நமக்கு தெரியல. ஒவ்வொன்றா நீங்க கான்பூர் அப்படி சொல்றீங்க, மறந்துடுவோம். அப்புறம் வேற ஏதோ ஒரு ஊர் வரும். கூட்டி பார்த்தா 334ங்க. அதுல 9 ரயில்கள் இடித்து டீரெயில் ஆயிருக்கு. 323 எஸ்கேப் ஆயாச்சு. எந்த அளவுக்கு ஒரு வீரியம் பாருங்க. நான் வந்தே பாரத்ல ஒரு 5 எக்ஸாம்பிள் சொன்னேன். வந்தே பாரத் ட்ரெயின் இதே போல கல்லெறிந்து அதை கண்ணாடியை உடைத்து அது கைது செய்யப்பட்டவர்கள், அந்த வழக்குகள் 1503 கல்லெறி வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே, ட்ரெயின்ல மட்டுமே. அப்ப இந்த பிரச்சனையுடைய ஆழம் எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இந்த அளவுக்கு உள்நாட்டிலே நம்ம நாட்டுக்கு எதிராக சதி வேலை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த சில பேரை தயார் செய்யக்கூடிய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான்.
பாக் டெரரிஸ்ட் ஒருத்தர் ஃபரத்துல்லா கோரி அப்படின்னு ஒருத்தர், முகமது கோரி மாதிரி இவர் ஒரு கோரி படையெடுப்பாளர். அங்கிருந்து ஒரு இது போறார், எப்படியெல்லாம் பண்ணணும், உள்நாட்டில் எப்படியெல்லாம் போர் தொடுப்பது இந்தியாவில் அப்படின்னு இங்கே உள்ள அவருடைய ஆதரவாளர்கள் சில பேருக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த பத்திரிகையிலே போட்டிருக்கார். அதுக்கான டூல் கிட் மாதிரி போட்டு கிடச்சிக்கோங்களேன். அதில் எப்படியெல்லாம் பண்ணணும், ரயில்வேல எப்படி சேபர்ட் வச்சு பண்ணுறது, சிக்னலிங்கில் எப்படி சேபர்ட் வச்சு பண்ணி ரயிலை மோத வைக்கிறது, அதில் இருக்கு. ட்ரெயின் மட்டும் பத்தாது தம்பி, எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் லைன் போகுது மேப்பு போட்டிருக்காரு, அதில் எப்படி சேபர்ட் வச்சு பண்ணலாம், இதெல்லாம் டூல் கிட்டாக போடப்பட்டு பத்திரிகைகளே பாகிஸ்தானை வெளிவந்து நம்ம ஊர்ல சேர வேண்டியவர்களும் சேர்ந்திருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு பாருங்க. ஒரு பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. சாதாரண குடிமக்கள் பயணம் செய்வதற்கே அச்சப்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இந்த அளவுக்கு ரயில்வே சாதனை நடந்தா கூட அந்த சாதனையை மீறி நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை நாசத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த சமூகத்தை சேர்ந்த சில பேரை இந்த மாதிரி தயார் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க நாட்டுக்கு. ஒரு பத்திரிக்கை வருது, வாய்ஸ் ஆஃப் குரோசான் என்று பேர். நம்ம பாரத நாட்டை குரோசான் என்று தான் ISIS கூப்பிடுவோம். நம்ம நாடு பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அகண்ட இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும். அந்த அகண்ட இஸ்லாமிய நாடுக்கு குரோசான் என்று பேர் வச்சிருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான் சேர்ந்து இருக்கிற நாடே அவன் உடஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவங்க கனவு அப்படி கனவு திட்டம். அந்த வாய்ஸ் ஆஃப் குரோசான்ல ISIS என்ன சொல்கிறான், ரயில் வேலை எப்படின்னா நாச வேலை செய்யணும், முழுக்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அதே போல செயல்பாடுகள் நீங்க சொன்ன இத்தனையிலையும் இந்த 334 சேபர்ட் வச்சு கேசஸ்ல என்னெல்லாம் செய்யப்பட்டதோ, 1503 கல்லெறி வீச்சுகள் எப்படியெல்லாம் செய்யப்பட்டதோ அவை அத்தனைக்குமான மூல பாடம் டியூட்டர் அந்த வாய்ஸ் ஆஃப் குரோசான்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. அதில் உள்ளது உள்ளபடியே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஏதோ ஒரு ரயில் வேலை கழுப்பு, அந்த ரயில் போகக்கூடிய பாதையில ஒரு இது ஆப்ஜெக்ட் வச்சுட்டாரு, இவங்க அப்படிதான் FIR போடணும், அப்படி நடக்கக்கூடாது. ஒரு பெரிய சர்வதேச டெரர் ஆக்டினுடைய ஒரு அங்கம் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இட்ஸ் எ டெரரிஸ்ட் ஆக்ட். எப்படி குண்டு வைக்கிறான், கோவை குண்டு வெடிப்புல குண்டு வைத்தவனுக்கு என்ன வகையான தண்டனை கொடுக்கப்பட்டதோ, என்ன FIR போடப்பட்டதோ அதே FIR போடப்பட்டு அதன் மூலம் இவங்கெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டால்தான் இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்கும். இட்ஸ் எ டெரர் ஆக்ட். இந்த கண்ணோட்டத்தோடு நம்முடைய அரசாங்கம் ஒரு முனைப்பு எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன்.